வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எல்சிஎம் HCFல இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் அல்லது ரெண்டு கொஸ்டின் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, 2022 குரூப் 4 எக்ஸாம்லயும் ரெண்டு கேள்வி ஒரே டைப்ல கேட்டிருந்தாங்க. 2024 குரூப் 4 எக்ஸாம்லயும் இதே டைப்ல ரெண்டு கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. நான் அந்த இது கூட எடுத்துருக்கேன் பாருங்களேன். முதல் பார்த்தா இந்த டைப்ல 6th நியூ புக்ல இருக்குது. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் 2022 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 2023 எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் 2024 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் 8/5/2025 TNPSல கேட்டு வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இங்க பாருங்க 2022 குரூப் 4, ஆல்ரெடி 2024 குரூப் 4 சொன்னா, இப்ப 2022 குரூப் 4. நெக்ஸ்ட் 2024 குரூப் 4, அதுவும் அநியாயத்துங்க 6th புக்ல இருக்குது. எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாருங்களேன். சோ இது 2024 குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. ரெண்டு கொஸ்டின் ஆச்சா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க 2022 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. சோ ஆக மொத்தம் நான் ஒரு 8 சம் எடுத்து வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த மாடல்ல ஒரு சமாவது கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து ரெண்டு எக்ஸாமா ரெண்டு கேள்வி கேட்டவங்க இந்த எக்ஸாம்ல ஒரு கேள்வி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ பாத்துருவோம். இன்னைக்கான கிளாஸ்க்கான கொஸ்டினை ஆன்லைன் டெஸ்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதிட்டு வாங்க. அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முடிச்சுட்டு கூட பாருங்க. ரைட். முதல் இதோட கொஸ்டினோட பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடுறேன். 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீசிமா 9, அவற்றின் மீப்போவா என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். அதாவது 3க்கும் 9க்கும் நான் எல்சிஎம் எடுத்தா 9ன்னு வருது. அப்போ இந்த 3க்கும் 9க்கும் HCF எடுத்தா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம கொஸ்டின் பேட்டர்ல ரெண்டு நம்பர், எக்ஸ்னு ஒரு நம்பர் நானா வச்சுக்கிற பேர், ஓகேவா? ஒய்ன்றது இன்னொரு நம்பர். இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுல ஒன்னு எல்சிஎம் ஓட மதிப்போ அல்லது HCF ஓட மதிப்போ கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்த கொஸ்டின் கூட பாருங்களா, ரெண்டு நம்பர் 3 9ன்னு கொடுத்துட்டாங்களா. அப்ப எக்ஸ் 3, ஒய் 9ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்சிஎம் 9ன்னு சொல்லிட்டாங்க, HCF கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஒரு ஃபார்மேட் வரையணும். ஒண்ணு இல்லைங்க, அந்த நம்பரை இந்த பக்கம் பெருக்குங்க. எதை? அந்த ரெண்டு நம்பர் எக்ஸ் ஒய்யும் இந்த பக்கம் பெருக்குங்க. அந்த பக்கம் எல்சிஎம் HCF பெருக்குங்க. நடுவில் ஈக்குவல் போட்டுங்க. அவ்வளவுதான். இப்போ கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அப்டேட் பண்ண அப்ளேவா? எஸ், அந்த வேல்யூ அப்ளை பண்ணாவே போதும், ஆன்சர் வந்துடும். புரியுதா? இந்த பக்கம் எக்ஸையும் ஒய்யும் பெருக்கிட்டாங்க. ரெண்டு நம்பர் அந்த பக்கம் பெருக்கிங்க, அந்த பக்கம் எல்சிஎம் HCF பெருக்கிங்க, நடுவுல ஈக்குவல் வச்சுங்க. இப்ப போடலாமா? என்ன பாருங்க, அந்த ரெண்டு நம்பர் 3 9, நாங்க பாருங்க எக்ஸோட வேல்யூ 3 வச்சுக்கிறேன், ஒய்யோட வேல்யூ 9ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா, 9ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் HCF தான் கேட்டிருக்காங்க, அப்படியே எழுதிங்க. பாருங்க இப்ப நான் அந்த 3 வேல்யூ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு HCF தேவை. அப்ப பெருக்கல் இருக்கிற 9 ஈக்குவல் என்ன போச்சுன்னா, பெருக்கலுக்கு ஈக்குவல் என்ன போச்சுன்னா பக்கத்துல ஆயிடும். வந்துருச்சா? இப்ப இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர் 3 9 9 கேன்சல். 3 மட்டும் தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் சரியான. ஒரே ஒரு செகண்ட் தான், கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே போட்டுடலாம். பட் உங்களுக்கு இந்த ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சூப்பர் இல்ல? ரைட். அடுத்த கணக்கு. அடுத்தது வரங்களா, 2022 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இரு எண்களின் மீபேவா மற்றும் மீபோமா, அதாவது HCF மற்றும் LCM முறையே 16,240 ஆகும். அவ்விரு எண்களில் ஒரு எண் 48, மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நமக்கு என்ன சொன்ன, ரெண்டு நம்பர்ஸ் LCM HCF கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் எழுதிங்க. X into Y, எக்ஸையும் ஒய்யும் அந்த ரெண்டு நம்பர் இந்த பக்கம் பெருக்கிங்க, ஈக்குவல் வச்சுங்க. அந்த பக்கம் LCMயும் HCF பெருக்கிங்க. சரிங்களா? அவ்வளவுதாங்க. சோ பெருக்கல்ன்றதால எப்படி வேணாலும் போடலாம், தப்பு கிடையாது. சோ இப்போ என்னன்னா, ரெண்டு நான் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல முதல் 16ன்றது HCF குறிக்குது, ஏன்னா முதல் HCF இருக்கு. சோ 16ன்றது HCF குறிக்குது. நெக்ஸ்ட் 240ன்றது LCM குறிக்குது. கரெக்டா? ஓகே. அதெல்லாம் கேர்ஃபுல்லா போடுங்க. மாத்தி எதனா போட்டீங்கன்னா தப்பாயிடும். சரிங்களா? ஓகே. அப்புறம் அந்த ரெண்டு எண்ணில் ஒரு எண் 48ன்ட்டாங்க. நான் எக்ஸ் 48ன்னு வச்சுக்கிறேன். ஒய் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இன்னொரு எண் கேட்டிருக்காங்க. பாருங்க, 3 மதிப்பு கொடுத்துட்டு ஒரு மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு ஒய் தேவை. அப்ப பெருக்கல் இருக்கிற 48 ஈக்குவல் நடக்கும் போனா பகுத்தலா மாறிடும். கரெக்டா? இப்ப அடிச்சு கொடுத்தா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்களேன், ஓர் 24 24 அந்த 0 அப்படியே வச்சுக்கிறேன். 24 24 48 ரெண்டு முறை. ரைட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா 2ல பாதி 1, 16ல பாதி 8. அப்ப இங்க ஒரு 10 இருக்குது, இங்க ஒரு 8 இருக்குது. 8 80. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடகடல
அவ்வளவுதாங்க. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதான். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னும் ஒரு கொஸ்டின் நடத்திடுறேன், அதுக்கப்புறம் ஹோம்வொர்க் தரேன். அடுத்து இங்க பாருங்க, இரு எண்களின் மீசிமா 432 மற்றும் அவற்றின் மீப்போவா 36, ஒரு எண் 108, மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, நமக்கு தெரிஞ்சிருச்சு எல்சிஎம் இருக்குது, HCF இருக்குது, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், அந்த 2 நம்பர் இந்த பக்கம் பெருக்கணும், ஈக்குவல் டு வச்சுக்கிட்டு அந்த பக்கம் எல்சிஎம்மையும் HCFயும் பெருக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ரைட்டு. இப்போ அப்படியே போடுங்க, என்னென்ன போடணும் பாருங்க. எல்சிஎம் இருக்கு 432, 432. HCF என்ன கொடுத்துருக்காங்க, 36 ஈக்குவல் டு வச்சுங்க. ஒரு எண் என்னது பாருங்க, 108. நம்ம X 108ன்னு வச்சுக்கலாம், Y கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? இதே மெத்தட் தான். அப்ப எனக்கு Y தேவை. அப்போ பெருக்கல் இருக்கிற 108 ஈக்குவல் டுனா நமக்கு போனா வகுத்தலா மாறிடும். ஸோ அடிச்சு கொடுங்க. இங்க பாருங்களேன், 108 108 108 4 முறை போட்டா ஒரு 108 108 4 108 432. அப்படியே மனசுல கூட்டுங்க, தெரிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4 36 என்ன, 36 72 72 72 144. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரே செகண்ட் ஆன்சரு. சூப்பர் பா. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 2024 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. நீங்க ஹோம்வொர்க்கா போடுறீங்களா? 12வது கேள்வி ஹோம்வொர்க். இரு எண்களின் மீப்பேவா 11 மற்றும் அவற்றின் மீசிமா 693, ஒரு எண் 77, மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா HCF இருக்குது, LCM இருக்குது, ஒரு எண் கொடுத்துட்டாங்க. அப்படியே போடுங்க. ஆப்ஷன் ஏ 79, பி 88, சி 99, டி 77. மறக்காம கமெண்ட் பண்றீங்க. அடுத்தது இது உங்களுக்கு ஹோம்வொர்க்கா தர. 2025 2ஆம் மாசம் இந்த வருஷம் நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இரு எண்களின் மீபே வா 11 மற்றும் மீபோ மா 7700. சரிங்களா? அதாவது HCF வந்து 11, LCM வந்து 7700. ஒரு எண் 275னா மற்றொரு எண் என்ன பாருங்க. அதே பேட்டர்ல தான் கேட்டுக்கிறாங்க. கரெக்டா? ரைட்டு. அப்போ போடுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 279, பி 283, சி 308, டி 318. புரியுதுங்களா? சூப்பர். அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதுலயே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அங்க 3 ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்களேன், 3 மற்றும் 9ன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த அதாவது ஒரு எக்ஸ்ன்ற ஒரு எண் இருக்கும், ஒய்ன்ற ஒரு எண் இருக்கும், ரெண்டுத்தையும் பெருகி இருப்போம். சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எக்ஸ்ன்றது ஒரு எண் வந்து 3, இன்னொரு எண் 9 அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுங்க. அதுக்கு பதிலா இந்த 3 9 பெருக்கிய சொல்றாங்க. இரு எண்களின் பெருக்கல் தொகை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ பெருக்கல் தொகைன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ண, எக்ஸ் ஒய் பெருக்கி அந்த ஒரு நம்பர் வச்சுக்க வேண்டியதுதான். அப்படியும் வேர்டு இருக்கும், அந்த கீவேர்டு இருந்தா பார்த்து போடுங்க. சரிங்களா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹோம்வொர்க்ஸ் 2022 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும், பாருங்க நல்லா. பி மற்றும் கியூ மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது HCF Xன்ட்டாங்க. மற்றும் கியூவோட மதிப்பு வந்து Q ஈக்குவல் டு XY. Q எங்கெல்லாம் இருக்கோ அங்க XY போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எனில் P மற்றும் Qக்கு அதுக்கு மீச்சிறு பொது மடங்கு கீழ்கண்டவற்றில் இருந்து காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்டா, பி கியூன்னு 2 நம்பர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிக்கு 3, கியூக்கு அதாவது ஒரு நம்பர் 3, இன்னொரு நம்பர் 9 அப்பெல்லாம் நம்பர் கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எழுத்தா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, நான் முதல்ல 2 நம்பர் இருக்குது, எக்ஸ் இது LCM HCF இருக்குது. அப்படி இருந்துட்டாவே நம்ம என்ன பண்ணோம், 2 நம்பர் இந்த பக்கம் பெருக்கிறேன், அந்த பக்கம் LCMையும் HCFையும் பெருக்கிறேன். இதான நான் அதுக்கு சொன்ன ஃபார்மேட்டு. ஓகே. இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, PQ அதாவது எக்ஸ் ஒய்ன்ற 2 நம்பரை இவங்களே PQன்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்றேன், நான் முதல்ல P இன்ட்டு Qன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல பாருங்க, இதுக்கான மீப்பெரு பொது வகுத்தி, பெருனா HCF, Hனா ஹை பெருசு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது வந்து எக்ஸா. சரிங்களா? அப்ப HCF வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இதுல இந்த PQன்னு இருக்குல்ல, அதாவது இந்த 2 நம்பருக்கு LCM கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. இது காமனான விஷயம் தானே? சரி, இப்ப பாருங்க, இதுதான் கேட்டிருக்காங்க, LCM தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. நான் இன்ட்டுன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, இது வரைக்கும் புரியுதா? ஓகே. இப்போ என்ன வேணும், எனக்கு LCM வேணும்.
அப்போ பெருக்கல் இருக்கிற எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம போனா வகுத்தலாம் மாறிடும். அப்ப ஆன்சர் PQ டிவைடட் பை எக்ஸ். இது கரெக்டானு போய் செக் பண்ணலான்னு பார்த்தா இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா எங்கெல்லாம் Q இருக்கோ அங்க XY போடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப Q இருக்கா இதுல இதோ இருக்கு பாருங்க, இங்க இருக்கா. அப்போ நான் என்ன பண்றேன், எங்கெல்லாம் Q இருக்கோ அங்க X Y ன்னு போட சொல்லிட்டாங்க, அதை அப்ளை பண்ணிடுங்க. டிவைட் பை அப்படியே X. சோ புரியுதா, இந்த Qக்கு மட்டும் மதிப்பு கொடுத்துருக்காங்க, அதை போட்டேன். இப்போ அடிக்க முடிஞ்சா அடிச்சிடலாம். இந்த Xக்கு இந்த Xக்கு கேன்சல். அப்ப PY தான் ஆன்சர். புரியுதா பாருங்க, ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தெளிவா புரியும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கேள்வி போலாமா, வாங்க போவோம். அடுத்தது வந்து அது பாருங்க, மடங்க பேஸ் பண்ணி கொடுத்துங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. ஏன்னா இதுல மதிப்பு மட்டும் மாத்தி கேட்பாங்க, அதனால தான் சொல்றேன். இரு எண்களின் மீ போமான எல்சிஎம் ஆனது அந்த இரு எண்களின் மீ போ வா HCF போல 6 மடங்கு. இதுல HCF என்றது 12, ஒரு எண் 36, மற்றொரு எண் அவ்வளவுதாங்க. சரிங்களா, இங்க மடங்கு இருக்குது, நல்லா கவனிச்சுங்க. நம்ம முதல்ல அந்த ஃபார்மேட் எழுதிக்கலாம். X × Y = HCF × LCM. இங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் LCM XCF எப்படி வேணாலும் நீங்க மாத்தி போலாம், தப்பு கிடையாது. சரிங்களா, LCM. ஓகேவா, ஓகே. இப்ப பாருங்க, இதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, இதுல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு எண்களோட LCM மீப்போமா LCM எப்படி இருக்கும்னா அந்த ரெண்டு எண்ணோட HCF கண்டுபிடிக்கிறீங்களே, அதாவது இதுல LCM எப்படி இருக்கும்னா HCF என்ன மதிப்போ அது போல 6 மடங்கு. மடங்குன்னா பெருகணும். ஓகேவா, அப்போ இதுல HCF 12ன்ட்டாங்க. அப்ப நாங்க பாருங்க HCF 12ன்னு வச்சுக்கிட்டேன், இன்ட்டு போட்டுக்கிட்டேன். இப்ப LCMக்கு என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா HCF 12ன்னு இருக்குல்ல, அது போல 6 மடங்கு. அப்போ 6 மடங்குன்னா 6 பெருக்கணும். HCF போலன்றாங்க, அப்ப HCF 12 அந்த 12 போட்டுக்கணும். புரியுதா பாருங்க, இப்ப நீ நல்லா புரியுதா பாருங்க. இது HCF, இது LCM. LCMக்கான கண்டிஷன் என்ன, HCF எப்படி இருக்கோ அதே மாதிரி 6 மடங்கு. அப்போ HCF 12, அப்போ 12 போல 6 மடங்கு, 6 × 12 போட்டுட்டு. இப்போ புரிஞ்சுச்சா, ஈக்குவல் டு இதுல ஒரு நம்பர் என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு எண் வந்து 36. கரெக்டா, ஒரு எண் 36னா மற்றொரு எண் என்ன, அவ்வளவுதான் கேள்வி. இப்ப புரிஞ்சுச்சா பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு புரியுதுக்க ஒரு வாட்டி ஸ்டெப் எழுதிக்கிறேன். 36 × Y = 12 × 6 × 12. அவ்வளவுதாங்க, இதாங்க அவங்க சொல்றாங்க. சோ இந்த மடங்குக்கான டெஃபினிஷன் இதுதான். சரிங்களா, ஓகேவா, ரைட். இப்போ எனக்கு Y தேவை. பெருக்கல்ல இருக்கிற 36 ஈக்குவல் டு என்ன போச்சுன்னா வகுத்தலா மாறிடும். அடிச்சு கொடுத்தா ஆன்சர் 1 6 6 6 6 36, 1 6 6 6 12. இங்க 12 இருக்குது, 2 இருக்குது, 12 2 24. ஆன்சர் 24 தான். எங்கிட்ட இருக்குது பாருங்க, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரொம்ப ஈஸி தான், பட் இந்த மாதிரி கணக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. மடங்கு மட்டும் மாத்தி கேட்பாங்க, இல்ல HCF ஓட வேல்யூ மாத்தி கேட்பாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து இது ஒரு வித்தியாசமான கணக்கு, புக்ல இல்ல, ஆனா 2022 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள 3 எண்களின் பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றின் மீ போ வா HCF 5 எனில் அவற்றின் மீ போ மா LCM என்ன அப்படின்னு கேட்டாங்க. சோ இது ரொம்ப ஈஸிங்க, நல்லா கவனிச்சுங்க. இதுல 3 எண்கள் சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் 2 எண்ணு தான், X Y தான் நம்ம வச்சிருந்தோம். பட் இது 3 எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. 3 எண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எப்படி போடணும்னா பாருங்க, X × Y × Z ன்னு வச்சுக்கோங்க, 3 எண்ணு. இப்ப இந்த பக்கம் 3 எண்ணுனா இங்கேயும் 3 இருக்கணும். ஆனா நமக்கு LCM HCF 2 தான் இருக்குது. அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், 3 எண்கள் சொல்லிட்டாங்கன்னா 2 HCF பயன்படுத்திங்க. இது ஒரு ஃபார்மேட், நல்ல ஞாபகம் வச்சுங்க. 3 எண்கள் சொல்லிட்டா 2 HCF 1 LCM. புரியுதா, இந்த நான் மறுபடியும் கேளுங்க பாருங்க. X × Y × Z = 2 HCF. 3 மதிப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா 2 HCF போட்டுங்க, அதுக்கப்புறம் ஒரு LCM போட்டுங்க, அவ்வளவுதான். ஓகேவா, HCF தான் 2 ஆகணும், LCM 1 தான் இருக்கணும். ஓகேவா, இப்ப பாருங்க இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, 3 எண்களோட பெருக்கல் பலன் 1875. அப்ப XYZ அவங்களே பெருக்கி சொல்லிட்டாங்க 1875ன்னு. சரிங்களா, இதுல HCF என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மீ போ வா HCF 5ன்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம HCF 2 இடத்துல பயன்படுத்திருக்கோம், போட்டேன். LCM கேட்டிருக்காங்க, அவ்வளவுதாங்க, இதான் மெத்தட். சரியா, சோ 3 எண்கள் சொல்லிட்டா இதே மெத்தட் தான், HCF மட்டும் 2 டைம்ஸ் ஊத்தணும். சரியா, புரியுதுங்களா? ஓகே, இப்போ எனக்கு LCM தேவை. பெருக்கல் இருக்கிற இந்த 5 × 5 கீழே ஈக்குவல் டு என்னன்னு பார்க்கணும்னா வகுத்தலா மாறிடும்.
இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர் 4 5 5 3 5 5 18ல 15 போனா மீதி 3 இருக்குது பாக்கெட் போடுங்க 37 இருக்கும் 7 5 35 ஸோ 37ல 35 போனா மீதி 2 இருக்குது பக்கத்தில் போடுங்க 5 25 ஸோ 375 வருதா. நெக்ஸ்ட் அடுத்தது இங்க பாருங்க 4 5 5 இங்க வந்து 7 5 35 ஸோ 37ல 35 போனா மீதி 2 இருக்குது பக்கத்தில் போடுங்க 25 5 25 ஸோ 75 வருது ஆன்சர் 75. அவ்வளவுதாங்க, இது புதுசு. ஸோ மேபி வரக்கூடிய எக்ஸாம்பிள் அப்படி கேட்டாங்கன்னா ஸோ 2 முறை HCF போட்டாவே ஆன்சர் வந்துடும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன். மேபி இதுல ஒரு கொஸ்டினாவது கேட்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கடைசி 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பார்ப்போம் சரிங்களா. மேபி இதுல வரல அப்படின்னா அடுத்த ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், அதுல HCF வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.